student. Question number 9. Compare the following pairs of rational numbers. Subdivision number 1, subdivision number 2, subdivision number 3 ல 2 rational numbers கொடுத்திருக்காங்க. இந்த pairs கொடுத்திருக்காங்க. இந்த pairsல comparing பண்ண சொல்லிருக்காங்க. comparing அப்படினா வந்து எது biggest value எது smallest value சொல்லி comparing பண்ணனும். less than symbol-ஆ greater than symbol-ஆன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருந்தால் நம்ம சிம்பிளாக கம்பேரிங் பண்ணலாம். ஆனால் இங்கே டினாமினேட்டர் வேல்யூ 5 இருக்குது, இங்கே டினாமினேட்டர் வேல்யூ 8 இருக்குது. அப்போ இந்த டினாமினேட்டர் வேல்யூக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணால் போதும். எல்சிஎம் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு டினாமினேட்டருமே சேமாக வந்துருச்சுன்னா கம்பேரிங் பண்ணிடலாம். எது பிக்கஸ்ட் வேல்யூ எது ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு நம்ம கம்பேரிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 5க்கு 8க்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணிடலாம். 5,8 5 டேபிளால் கொடுத்துலாம். 1 5 is 5 8. நெக்ஸ்ட் 2 டேபிளால் கொடுக்கலாம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். 1 4 2s 8. நெக்ஸ்ட் 2 டேபிளால் கொடுத்தலாம். 1 2 2s 4. நெக்ஸ்ட் 2 டேபிளால் கொடுத்தனா 1 1. இப்போ எல்சிஎம் ஈக்குவல் 5 மல்டிப்ளிகேஷன் 2 மல்டிப்ளிகேஷன் 2 மல்டிப்ளிகேஷன் 2 மல்டிப்ளை பண்ணால் 5 2s 10 2 2s 4. இப்போ 10ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 40 கிடைக்குது. சப்டிவிஷன் நம்பர் 1 இப்போ ரைட் பண்ணிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 1 -11 டிவைடிங் பை 5 -11 டிவைடிங் பை 5 மறுபடியும் ஈக்குவல் கொடுத்து அப்படியே ரைட் பண்ணுங்கள். -11 டிவைடிங் பை 5 இதில் டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குன்னா 5 இருக்குது. டினாமினேட்டரில் 5 இருக்குது. அப்போ இதில் 5 போக ரிமைனிங் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த 5ங்கிற நம்பர் போக ரிமைனிங் 2 2s 4 4 2s 8. அப்போ இந்த 8ஆல் நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிடுங்க. 8ஆல் நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு நமக்கு சிம்பிள் இம்பார்ட்டன்ட். சிம்பிள் இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 11 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 11 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 88 கிடைக்குது. 88 இப்போ 88 டிவைடிங் பை 40. நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் -21 டிவைடிங் பை 8 ஈக்குவல் கொடுத்து மறுபடியும் ஒரு -21 டிவைடிங் பை 8ன்னு ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இங்கே டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு 8 இருக்குது. அப்போ இங்கே எல்சிஎம் ஃபைன் பண்ணல, அதில் 8 போக ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் பாருங்கள் 2 2s 4 4 2s 8. அப்போ இது 8 போக ரிமைனிங் என்னன்னா 5 மட்டும்தான் இருக்குது. இப்போ 5ஆல் நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 21 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 5 is 5. 2 டேபிளால் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 கிடைக்குது. அப்போ 105 கிடைக்குது. இப்போ -105 டிவைடிங் பை 40. இப்போ ரெண்டுலையுமே டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்குது. டினாமினேட்டர் வேல்யூ ரெண்டுலையுமே சேமாக இருக்குது. இதில் பிக்கஸ்ட் வேல்யூ எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா -88 தான். -88 டிவைடிங் பை 40 தான் பிக்கஸ்ட் வேல்யூ. இதில் -105 டிவைடிங் பை 40 வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ நமக்கு -88 டிவைடிங் பை 40 இருக்குல்ல, அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நமக்கு ஆரம்பத்தில் கொடுத்தாலும் அந்த நம்பர் என்ன -11 டிவைடிங் பை 5. அப்போ -11 டிவைடிங் பை 5 இதுதான் நமக்கு வந்து பிக்கஸ்ட் நம்பராக இருக்குது. அதனால இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள். நெக்ஸ்ட்டு -21 டிவைடிங் பை 8 இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சப்டிவிஷன் நம்பர் 1க்கு தேவையான ஆன்சர் நம்ம முடிச்சிட்டோம். எந்த சைடு பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்குதோ அந்த சைடு வந்து வாய் ஓப்பனாக இருக்கும். வாய் ஓப்பனில் இருக்கும். எந்த சைடு வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அந்த சைடு வந்து வாய் வந்து கூர்மையான வாயாக இருக்கும். இங்கே வந்து கூர்மையான வாயாக இருக்கும். இதை இன்னொரு மாடலையும் எழுதலாம். இன்னொரு மாடலையும் OR -21 டிவைடிங் பை 8 லெஸ் தென் -11 டிவைடிங் பை 5 எழுதலாம். அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், இங்கே வந்து எந்த சைடு வந்து பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்குதோ அந்த சைடு வாய் ஓப்பனாக இருக்கும். பாருங்கள், பிக்கஸ்ட் வேல்யூ சைடு வாய் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸ்மாலஸ்ட் சைடு வந்து அந்த கூர்மையான பகுதி இருக்கு பாருங்கள், கூர்மையான பகுதி. இது எப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் தான். மேக்ஸை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ண கற்றுக்கங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெமரிஸ் பண்ணாதீங்க. எது பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அந்த சைடு வாய் ஓப்பனாக இருக்கணும். எப்படி நம்பர்ஸை நீங்கள் எந்த சைடு லெஃப்ட் சைடு எழுதிக்கலாம், ரைட் சைடு எழுதிக்கலாம். வாய் ஓப்பனாக இருக்குது பிக்கஸ்ட் வேல்யூ சைடு. அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சப்டிவிஷன் நம்பர் 2க்கு போயிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 2ல் நமக்கு என்ன இருக்குன்னா வந்து டிவைடிங் பையில் இங்கே 4 இருக்குது, இங்கே டிவைடிங் பையில் 2 இருக்குது. அப்படின்னா இங்கே 3 டிவைடிங் பை 4 1 டிவைடிங் பை 2 இதில் என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுக்கலாம். 4க்கும் 2க்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துருவோம்.
4க்கும் 2க்கு எல்சியம் தான் 2 டேபிளால் கொடுங்க 2 2s are 4 1 2 is 2 நெக்ஸ்ட் 2 டேபிளால் கொடுத்தோம்னா 1 2 is 2 1 2 is 2 இப்போ எல்சிஎம் நமக்கு 2 மல்டிப்ளிகேஷன் 2 ஈக்குவல் 4ன்னு சொல்லி எல்சிஎம் கிடைக்குது. சப்டிஷன் நம்பர் 2ல் -3 டிவைடிங் பை 4 -3 டிவைடிங் பை 4 ஈக்குவல் -3 டிவைடிங் பை 4 அப்படி ரைட் பண்ணிங்க. -3 டிவைடிங் பை 4 மல்டிப்ளிகேஷன் இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தது என்ன எடுத்திருக்கோம் 2 2s are 4 எடுத்திருக்கோம். இந்த 4 தாண்டி ரிமைனிங் எதுவுமே இல்லை. அப்போ 1 மல்டிப்ளிகேஷன் 1 நியூமரேட்டர் வேலையும் டினாமினேட்டர் வேலையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு சிம்பிள் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 1 is 3 கிடைக்குது 1 3 is 3 நெக்ஸ்ட் 1 4 is 4 நமக்கு கிடைக்குது. அப்போ -3 டிவைடிங் பை 4 நெக்ஸ்ட்டு செகண்ட் இது -1 டிவைடிங் பை 2 இருக்குது. மறுபடியும் ஈக்குவல் போட்டு -1 டிவைடிங் பை 2 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இதில் டினாமினேட்டர் வேலையில் இங்கே வந்து 2 இருக்குது. டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ ஒரே ஒரு 2 போக ரிமைனிங் என்ன இருக்குது 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டர் வேலையும் டினாமினேட்டர் வேலையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 மல்டிப்ளிகேஷன் 2. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு சிம்பிள் இம்பார்ட்டன்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 2 is 2 நெக்ஸ்ட் 2 2s are 4 கிடைக்குது. இப்போ இது ரெண்டுலையுமே சேம் டினாமினேட்டர் இருக்குது. -3 டிவைடிங் பை 4 -2 டிவைடிங் பை 4 இருக்குது. இதில் எது பிக்கஸ்ட் வேல்யூன்னு சொல்லி நமக்கு தெரியணும். இதில் பிக்கஸ்ட் வேல்யூ வந்து -2 டிவைடிங் பை 4 தான் பிக்கஸ்ட் வேல்யூ. இது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சப்போஸ் உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா நம்பர் லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்கள். நம்பர் லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இதில் இங்கே 0 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும் -1 டிவைடிங் பை 4 கொடுங்க. நெக்ஸ்ட் -2 டிவைடிங் பை 4 கொடுங்க. நெக்ஸ்ட் -3 டிவைடிங் பை 4. இப்போ 0க்கு நியரஸ்ட்டாக எது இருக்குதோ அதுதான் பிக்கஸ்ட் வேல்யூ. இப்போ 0க்கு நியரஸ்ட்டாக இது தான் இருக்குது. அப்போ இதுதான் பிக்கஸ்ட் வேல்யூ. அதை தாண்டி தான் -3 டிவைடிங் பை 4 இருக்குது. அப்போனா இதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நமக்கு என்ன இருக்குன்னா இதுதான் பிக்கஸ்ட் வேல்யூ. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் -1 டிவைடிங் பை 2 -1 டிவைடிங் பை 2 இதுதான் பிக்கஸ்ட் வேல்யூ. அப்போ அந்த சைடு வாய் ஓப்பனில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் -3 டிவைடிங் பை 4 ROR இதை மாற்றி எழுதிக்கலாம். -3 டிவைடிங் பை 4 நெக்ஸ்ட்டு -1 டிவைடிங் பை 2 இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 3. சப்டிஷன் நம்பர் 3ல் 2 டிவைடிங் பை 3 4 டிவைடிங் பை 5 இருக்குது. இதில் 3க்கும் 5க்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிடலாம். 3, 5 எல்சிஎம் எடுத்தால் 3 டேபிளால் கொடுத்துருங்க. 3 டேபிளால் கொடுக்கும்போது 1 3 is 3 5 நெக்ஸ்ட் 5 டேபிளால் கொடுத்தனா 1 1 எல்சிஎம் ஈக்குவல் 3 மல்டிப்ளிகேஷன் 5 ஈக்குவல் 15. எல்சிஎம் 15 கிடைக்குது. சப்டிஷன் நம்பர் 3 எல்சிஎம் எடுத்தாச்சு. 2 டிவைடிங் பை 3 இருக்குது. 2 டிவைடிங் பை 3 ஈக்குவல் கொடுத்து மறுபடியும் ஒரு டே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குன்னா 3 இருக்குது. டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குன்னா 3 இருக்குது. இதில் 3 போக ரிமைனிங் என்ன இருக்குது 5. அப்போ 5ஐ நியூமரேட்டர் வேலையிலையும் டினாமினேட்டர் வேலையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 5s are 10 கிடைக்குது. 2 5s are 10 3 5s are 15. நெக்ஸ்ட் அடுத்து 4 டிவைடிங் பை 5 இருக்குது. 4 டிவைடிங் பை 5ஐ ஈக்குவல் கொடுத்து மறுபடியும் ஒன் டைம் ரைட் பண்ணிக்கோங்க. 4 டிவைடிங் பை 5 நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை ஓப்பன் பண்ணிடுங்க. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் வேலை நமக்கு 5 இருக்குது. அப்போ நான் இங்கே எல்சிஎம் நம்ம ஃபைன் பண்ணதில் 5 போக ரிமைனிங் என்ன இருக்குன்னா 3 மட்டும்தான் இருக்குது. இப்போ 3ஆல் நியூமரேட்டர் வேலையும் டினாமினேட்டர் வேலையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ 4 3s are 12 5 3s are 15. இதில் டினாமினேட்டர் வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்குது. இங்கே டினாமினேட்டர் வேல்யூ ரெண்டுமே நமக்கு 15 15 சொல்லி சேமாக இருக்குது. இதில் பிக்கஸ்ட் வேல்யூ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 டிவைடிங் பை 15 தான் பிக்கஸ்ட் வேல்யூ. அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து 4 டிவைடிங் பை 5. இப்போ ரைட் பண்ணிக்கலாம். 4 டிவைடிங் பை 5 ஓப்பன் சிம்பிள். அதாவது வந்து இந்த வாய் வந்து 4 டிவைடிங் பை 5 சைடு ஓப்பனாக இருக்கணும். 2 டிவைடிங் பை 3 சைடு வந்து கூர்மையாக இருக்கணும். நெக்ஸ்ட் ROR 2 டிவைடிங் பை 3 லெஸ் தேன் 4 டிவைடிங் பை 5. இந்த சிம்பிளுக்கு நேம் கிரேட்டர் தேன், இந்த சிம்பிளுக்கு நேம் வந்து லெஸ் தேன். மேக்ஸ் எப்போவுமே நீங்கள் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா மேக்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட்.
கம்பேரிங் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் வேல்யூ வந்து சேமாக இருந்தால் நம்ம எது பிக்கஸ்ட் வேல்யூவோ அதில் வந்து நம்ம லெஸ் தன் சிம்பிளாக கிரேட்டர் தன் சிம்பிளாக நம்ம கொடுக்கலாம். எந்த சைடு பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்குதோ அந்த சைடு வாய் ஓப்பன் இருக்கணும், ஸ்மாலஸ்ட் சைடு வந்து வாய் வந்து கூர்மையாக இருக்கணும். இதில் டினாமினேட்டர் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது எல்சிஎம் ஃபைன் பண்ணிடுங்க. எல்சிஎம் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கம்பேரிங் பண்ணிடலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.